நாள் கழிச்சு வீடியோ எடுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் நேட்டிவ் பிளேஸ்க்கு தான் கிளம்பிட்டோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வாண்டு தான் இருக்கு. இன்னொரு வாண்டு எங்கன்னு எல்லாரும் தேடுவீங்க. அது எங்க போயிருக்கான்? எங்க போயிருக்கானே ஞாபகம் இல்லை. அவன் வந்து டான்ஸ் கிளாஸ் போயிருக்கான். ஸோ நாங்கள் டான்ஸ் கிளாஸ்ல போயிட்டு என்னோட சின்ன பையனை போயிட்டு பிக்கப் பண்ணிக்கிட்டு அப்படியே ஊருக்கு கிளம்புறோம். ஏன்னா வந்து பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தால் ரொம்ப டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு தான் நாங்கள் கிளம்பியிருக்கோம். இப்போ போயிட்டு கூட்டிட்டு கிளம்ப வேண்டியதுதான். ஆமாம்மா. எப்படா தேஜு வந்துட்ட போல இருக்கு. என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்கடா? சொல்லுடா. என் சின்ன குட்டி வந்தாச்சு. டான்ஸர் மை சன் டான்ஸர். இப்பதான் வந்து ஜாயின் பண்ணி விட்டுருக்கோம். அதான் லாஸ்ட் வீக் தான் வந்து ஜாயின் பண்ணோம். எப்படி இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா இருக்கா? சூப்பர். வீட்லயே உக்காஞ்சு குழந்தை டிவி ஃபோனு அப்படின்னு சொல்லிட்டு அடிக்ட் ஆயிடுவே. சரி ஓகே, ஒரு வழியா நம்ம டான்ஸ் கிளாஸ் சேர்த்து தான் இங்க மாட்டி விட்டாரு. சரி ஓகே. இதனால குழந்தை வந்து எதனா ஒரு சும்மா டைம் பாஸ் மாதிரி போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சோம். வீட்லயே உட்காந்துக்கிட்டு எதனா ஒரு ஆக்டிவிட்டி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்த்து விட்டோம். போயிட்டு வந்தாச்சு. இப்போ நாங்க நேரா இப்போ கிளம்பியாச்சு. வெளியூருக்கு போகும்போது அப்படியே ஹோட்டல்ல சாப்பிட்டுட்டு கிளம்பிடலாம்னு சொல்லிட்டு இப்போ எதுக்காக போறோம்னா, எதுக்காகனா என்னுடைய மாமனார் மாமியாருக்கு வெட்டிங் டே. ஸோ அதனால போயிட்டு எல்லாருமே வந்து ஃபேமிலியோட நாளைக்கு எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு ஜாலியா எல்லாரும் குடும்பமா சேர்ந்து சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம நேட்டிவ் பிளேஸ்க்கு போறோம். அங்க போயிட்டு vlog கண்டினியூ பண்றோம். That is fried rice. That is tandoori. இன்னொரு fried rice. முதல்ல அப்பா சாப்பிடுறாரு. அப்புறம் சாப்பிட்டு பிடிச்சாச்சு. ஆனா லைட்டா இருக்கு பாருங்க. தேஜு அப்படியே சவால் மாதிரி சொன்னான் எங்க அம்மா கிட்ட, நான் இந்த புல்லு நானா சாப்பிட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வந்து ஒண்ணுமே சாப்பிடலாம். நானே அப்பா எங்க அம்மா மட்டும் தான் சாப்பிடுவோம். ஆனா என் தம்பி சாப்பிடவே இல்லை. இதெல்லாம் கட் நைட்டு வந்து வீட்டுக்கு வந்துட்டோங்க. 11:30 ஆயிடுச்சு வீட்டுக்கு வர. காலையில் எழுந்த உடனே பார்த்தீங்கன்னா இந்த கோழி கூவுற சத்தம்னாங்க நல்லா கேட்டது. இதை பார்த்தீங்கன்னா சென்னையிலலாம் வந்து கேட்கவே முடியாது. இது கேட்டவுடனே ஒரு சந்தோஷமாக இருந்தது. அப்படியே வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணி கடன் டிஃபன் வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். எல்லாரும் சேர்ந்து தான் செஞ்சோம் டிஃபனு. பார்த்தீங்கன்னா காலையில் டிஃபன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. என்னென்ன டிஃபன்னு சொல்லிட்டு இப்போ போய் பார்ப்போம். எல்லாமே ஸ்பெஷலாக செஞ்சுருக்கோம். மத்தியானம் வேறு ஸ்பெஷல். இப்போ காலையில் என்னென்ன செஞ்சோம்? இட்லி, பொங்கல், பூரி, வடை, பூரிக்கு தொட்டுக்க உருளைக்கிழங்கு, இட்லிக்கு சாம்பார், சட்னி, தேங்காய் சட்னி எல்லாமே செஞ்சோம். அதுக்கப்புறம் செஞ்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு பிறகு என்னுடைய ஹஸ்பண்ட் போயிட்டு கேக் வாங்கிறதுக்கு போயிட்டாரு. கேக் வந்து பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஆர்டர் பண்ணிட்டோம். வெள்ளூரில் பார்த்தீங்கன்னா சாந்தி பேக்கரின்ற ஒரு பேக்கரியில் தான் நாங்கள் கொடுத்துருந்தோம். நல்ல ஃபேமஸான பேக்கரி, நல்லா இருக்கும் அவங்க கேக் அப்படின்றதுனால முன்னாடியே நாங்கள் ஆன்லைன்லேயே வந்து புக் பண்ணிட்டோம். இவ்வளோ கேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் புக் பண்ணி நாங்கள் இது பண்ணிட்டோம். போயிட்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டாரு. சர்ப்ரைஸ்
சர்ப்ரைஸாக தான் இந்த வந்து கேக் கட்டிங் பண்ண போகிறோம். மத்தியானம் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கேக் கட் பண்ணலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஆஃப்டர்நூன் லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, மட்டன் சுக்கா தாங்க செஞ்சுருந்தோம். அது கூடவே கடலப்பருப்பு வடையும் செஞ்சுருந்தோம். மார்னிங் பார்த்தீங்கன்னா உளுந்து வடை செஞ்சுருந்தோம். ஆஃப்டர்நூன்னு கடலப்பருப்பு வடை செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் தயிர் பச்சடி. இதுதாங்க ஆஃப்டர்நூன் லன்ச்சு. இது வந்து பிரியாணி வந்து செம்மையாக செஞ்சுருந்தாங்க எங்கள் பெரிய நாத்தனார் தான். ப்ரிப்பரேஷனில் வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து செஞ்சோம். ஆனால் வந்து குக்கிங் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரிய நாத்தனார் தான் செஞ்சாங்க. பிரியாணி ஸ்பெஷலிஸ்ட்னால் அவங்க தான். செம்மையாக இருந்தது அன்றைக்கி பிரியாணி. எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காந்து, அதாவது நாங்கள் இங்கே வந்தோம்னாலே எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்றதாங்க ஒரு ஸ்பெஷலே இங்கே. அது மட்டும் இல்லைங்க, ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிடும்போது பசங்க எல்லாருமே சேர்ந்து, எங்கள் நாத்தனார் பசங்க, என் பசங்க எல்லாருமே ஃபன் பண்ணிக்கிட்டே வந்து நல்லா காமெடி பண்ணிக்கிட்டே சாப்பிடுவோம். பசங்களும் சாப்பிட்றதே தெரியாமல் சாப்பிடுவாங்க. நல்லா ஒரு இன்ட்ரெஸ்டாக நல்லா ஜாலியாக இருக்குங்க. வீட்டில் போய் சாப்பிட்னாலே, ஃபேமிலியோடு சாப்பிட்னாலே இதுதான் ஒரு ஜாலியே எங்களுக்கு. எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் எல்லாருமே ஊருக்கு கிளம்புறப்போ கேக் கட்டிங் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு கேக் கட்டிங் ஆரம்பிச்சிட்டோம். இது வந்து எங்கள் மாமனார் மாமியாருக்கு வந்து 49th ஆனிவர்சரி. சர்ப்ரைஸாக தான், அவங்களுக்கே தெரியவே தெரியாது. அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் கோடு பார்த்தாலே தெரியும். சர்ப்ரைஸாக தான் வந்து நாங்கள் கேக் கட்டிங் பண்ணோம். அங்க அப்படியே கூட அப்படியே கூட இங்க வாப்பா. தேஜி தூரம் வாப்பா. சோறு ஒன்று ஊற்றி கையில் எடுத்து பார்த்தியா, அந்த மாதிரி இருந்தது. தேஜி விட்டுங்கடா. அப்பா இங்க பாரு, தம்பி கொடுங்க 2 பசங்க. இருப்பா இருப்பா நில்லுப்பா நில்லுப்பா. நீ போப்பா நீ வா வா. தேஜு தேஜு ஓகேவா? அப்பா நீ அதெல்லாம் எதுவும் பேசாதீங்க. அவங்க சரி நீங்க 2 பேரும் கொடுங்க. அவங்க தம்பி கொடுங்க. தேஜு அப்பா நீ கொடுப்பா தம்பிக்கு. மாமா சரிங்க மாமா. அங்க பாரு. இவா வா சொல்றா. அக்கா மேல போயிடுறீங்க. இருக்காடா வண்டி விடுறா. அது வா இது இந்தாங்க. இப்படி வா. எடுத்து மேல
ஓடி வந்துட்டான். அம்மா பையன் தடவி வைக்கிறீங்க யாருக்கும் எல்லாமே. ஏய் போதும். எங்க உன் முகத்தை காட்டுற தொடிக்கூடாது, அது தொடிக்கக்கூடாது, அது தொடிக்கக்கூடாது. இங்க பாருக்கா நிலங்க வச்சிங்க நிலங்க வச்சிரு, ஆட்சி வச்சிடலாம். நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா கம்மியா தான் இருக்கும். எங்க போய் பாருங்க, அங்க பாருங்க. ஒத்தர் மஞ்சள் கூட சிரிப்பு இல்லையா? சிரிச்ச மாதிரி இருங்க. லாஸ்டா எல்லாம் கேக் கட்டிங் முடிஞ்சு எல்லாம் ஒருத்தருக்கு மாத்தி பூசிக்கிட்டு ஒரே ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு ஒரு ஃபேமிலி போட்டோ எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். லாஸ்டா ஒரு ஃபேமிலி போட்டோட இந்த vlog-ஐ நான் முடிக்கிறேன். இதோட நெக்ஸ்ட் vlog-ல பார்ப்போம். பாய்.